கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆவியின் கனிகளில் நற்குணம் பற்றி பார்ப்போமா? ரூத் 3:10 மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது என்று போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறார். நம்முடைய நற்குணம் நல்லதாக இருக்கிறதா, உத்தமமாய் இருக்கிறதா என்று மற்றவர்கள் நம்மை சாட்சி பகரத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறதா என்று சற்றே சிந்தித்து பார்ப்போம். நற்குணம் என்பது குட்னஸ். ஒருவருடைய கேரக்டரை பொறுத்து நற்குணத்தை நாம் கூறலாம். அவர்கள் விவேகம் உள்ளவர்களாக காணப்படலாம், ஞானமுள்ளவர்களாக காணப்படலாம், மற்றவர்களை அனுசரித்து செல்பவர்களாக காணப்படலாம். இன்னும் எத்தனையோ வகைகளில் நற்குணங்களை நாம் சொல்லலாம். நம்முடைய குணங்கள் மற்றவர்களை பாதிக்காதவனும் காணப்பட வேண்டும். ஒருவேளை நாம் நல்லவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்வோமே ஆனால் நம்மை குறித்து நம்முடைய மருமக்கமார், நம்முடைய மாமியார், நம்முடைய உடன்பிறந்தவர்களுடைய சாட்சி எப்படிப்பட்டதாக காணப்படுகிறதோ அதை பொறுத்து தான் நாம் நல்லவர்களா என்று தீர்மானிக்க முடியும். அப்போஸ்தலர் 17:11 பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சையுள்ளவர்களாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நற்குணசாலிகளாய் இருக்கிறோம் என்று நாம் சொல்லத்தக்கதாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நம்மில் வேத வாக்கியம் கிரியை செய்ய வேண்டும். அப்படி கிரியை செய்யும் பொழுதுதான் நாம் மற்றவர்கள் மத்தியில் நற்குணங்களை பிரதிபலிக்க முடியும். நாம் நற்குணங்களை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது ஆண்டவருக்கும் நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் நாம் காரிய சித்தி உள்ளவர்களாக காணப்படுவோம். தொற்கால் நற்கிரிகள் செய்கிறவளாக காணப்பட்டால் அவளுடைய வாழ்க்கையில அவள் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்பவளாக, ஆடைகளை தைக்கிறவளாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு பெண்ணாக அவள் காணப்பட்டாள். அந்த தொற்காலின் நற்குணம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்ப்போமேயானால் ஆண்டவருக்குள்ளாக ஒரு அடி முன்னேறி செல்பவர்களாக காணப்பட முடியும். நற்குணசாலிகள் எங்கும் பேசப்படத்தக்கவர்களாக, புகழப்படத்தக்கவர்களாக காணப்படுவார்கள். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று நீதிமொழிகள் உணர்த்துகிறது. நாம் குணசாலியான ஸ்திரியாக இருப்போமேனால் அதிகாலையில் எழும்பவர்களாக, தன்னுடைய வீட்டின் பணிகளை எல்லாம் நாமே செய்பவர்களாக காணப்படுவோம். நம்மில் நல்ல குணங்கள் காணப்பட நாம் முதலாவதாக தேவனை தேட வேண்டும். தேவனை தேடும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல எண்ணங்களை தருவார். நல்ல எண்ணங்களை தரும்போது நாம் நற்குணங்களை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். எனக்கு தெரிய ஒரு சகோதரி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக காணப்பட்டார். ஆனால் மற்றவர்கள் மத்தியில அவளுடைய சில்மிசமான மனமானது என்னது, மற்றவர்களை குறை கூறுகிற மனமாக காணப்பட்டதால் அவளுடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் நடைபெற ஆரம்பித்தது. மற்றவர்களுக்கு அவள் கூட்டி கொடுக்கிற ஒரு பெண்ணாக காணப்பட்டதால் தன்னுடைய மகளுக்கே அவள் கூட்டி கொடுக்கிற பெண்ணாக மாறிவிட்டாள். செய்தார் வினை செய்தார்க்கே என்பதால் அவள் செய்த வினை அவளுக்கே விடிந்தது. நாம் எந்த ஒரு நிலைமையில் நாம் காணப்பட்டாலும் நாம் ஆண்டவருக்கு மட்டும் பயந்து நடப்பவர்களாக காணப்பட்டால் மற்றவர்களுக்கு நாம் எந்த குறைகளையும் செய்பவர்களாக, எந்த கஷ்டங்களையும் கொடுப்பவர்களாக காணப்பட மாட்டோம். அது நம்முடைய வாழ்க்கையிலும் விடியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டுமானால் நாம் கடவுளுக்கு முதலாவது பயந்தவர்களாக, சமூகத்துக்கு பயந்தவர்களாக, நம்மோடு இருக்கிற குடும்பத்துக்கு நாம் பயந்தவர்களாக காணப்பட்டால் மாத்திரம்தான் நம்முடைய நற்குணம் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கத்தக்கதாக காணப்படும். ஒரு தொற்கால் எப்படியாக ஆண்டவருடைய சீசியாக காணப்பட்டு அங்கு நற்குணசாலியாக காணப்பட்டாலோ அதே போல நாமும் கூட நற்குணசாலிகளாக காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். திருக்குறளில் கூட இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனியவை இருக்கும் பொழுது இனிமையான வார்த்தைகளை பேசாமல் கொடுஞ்சொற்களை பேசுகிற பிள்ளைகளாக காணப்பட்டோமேனால் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இருந்தும் அங்கு காய் தான் என்ன செய்கிறது, பிரதிபலிக்கிறதாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில நாம் இனிமையான சொற்களை பேசுகிற பிள்ளைகளாக, இனிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட்டோமேனால் நாம் நம்முடைய நற்குணங்களை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக, நற்குணசாலிகள் என்று மற்றவர்கள் நம்மை பறைசாற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். நமக்கே தெரியும் நாம் நற்குணசாலியாக காணப்பட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அவையெல்லாம் தெரிந்திருந்து நம் நற்குணத்தை நாம் சில நேரங்களில் இழந்து போவோமானால் நாம் கெட்ட பிள்ளைகள் என்ற ஒரு அழியாத நாமத்தை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவோம். நல்ல பிள்ளை என்ற பெயர் பெறுவது மிகவும் கடினம் தான். ஆனால் கெட்ட பிள்ளை என்ற பெயர் பெறுவது மிகவும் எளிதான காரியமாயிரும். ஒரு சின்ன கீரல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டா கூட
அந்த நற்குணத்தை எடுபட்டு போக செய்துவிடும். பரிமள தைலத்தில் ஒரு செத்து ஈ விழுந்து கிடந்தா அந்த பரிமள தைலமே முழுசு நாரி போயிடும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும் நற்குணங்கள் நிரம்பியதாக காணப்பட்டாதான் நாம் மனமுள்ளவர்களாக காணப்பட முடியும். இல்லையே அந்த செத்து ஈ விழுந்து எப்படி நாரி போனதாக காணப்படுதோ அதுபோல நம்ம எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் நிறைந்தவர்களாக படிப்பறிவு உள்ளவர்களாக நம்ம காணப்பட்டாலும் நம்மிடத்திலே காணப்படும் கெட்ட குணம் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். அதனால நாமும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய சந்தானமும் வளம் பெறுவதற்கு நாம் அடிகோலும் வண்ணமாக நாம் காணப்பட வேண்டுமானால் நாம் நற்குணத்தை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் விரும்பும் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இப்படியாக போவாஸ் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று சொன்னாரோ அதுபோல நமது கணவரும் நம்மை பார்த்து உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்மை அவர் புகழ்ந்து போற்றுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிறந்து ஜொலிக்க முடியும். ஆம், நற்குணசாலிகளாக நாம் காணப்பட வேண்டும். மோசம் போகாதீர்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆம், நாம் எதை விதைக்கிறோமோ திணையை விதைத்தால் திணையே அறுப்போம், சோளத்தை விதைத்தால் சோளத்தை அரைப்போம். எதை விதைக்கிறோமோ விதைக்கிறதைத்தான் அறுப்போம். அப்ப நன்மையான காரியங்களை நம்ம விதைக்கும் பொழுது நன்மையான காரியங்களை நாம் சுதந்திரித்து கொண்டவர்களாக நற்குணசாலிகளாக விளங்குவோம். ஆம், ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நற்குணசாலிகளாக வழிநடத்த கிருபை செய்வாராக. கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, அப்பா நற்குணம் என்ற ஆவியின் கனியை அப்பா நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உணர்வை தந்ததற்காக உங்களுக்கு சோத்திரப்பா. இன்னும் ராஜா நாங்கள் நற்குணசாலிகளாக விளங்குவதற்கு எங்களை நீ ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தி தர வேண்டும் என்று கெஞ்சிருப்பா. எங்களை தாழ்த்தும்படியே கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.